டயர்டா இருக்கு, பிஸியா இருக்கு, மூடு இல்ல, நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், திங்கட்கிழமையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுவோம், அடுத்த மாசம் ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லைன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லி நம்மள நாமளே ஏமாத்திட்டு இருக்கோம். ஜிம் போறதுக்கோ இல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆகுறதுக்கு மோட்டிவேஷன் வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த நாள் வரவே வராது. ஒரு ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு மோட்டிவேஷன் எல்லா நாள்லயும் இருக்காது. ஒரு டிசிப்ளின் வேணும், ஒரு அப்சஷன் வேணும், ஒரு நல்ல மைண்ட் செட் இருந்தா ஜிம் போக ஈஸியா இருக்கும். கேவலமான மைண்ட் செட்ல இருந்தா கூட ஜிம் போகணும், அதுதான் ஆக்சுவல் மேட்டர். மோட்டிவேஷன் இல்லாம, மைண்ட் செட் இல்லாம, மூட் இல்லாம ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண யாருமே ஏன்டா ஜிம்முக்கு வந்தோம்னு சொல்லி ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆனா ஜிம்மை ஸ்கிப் பண்ணா ஏன்டா ஸ்கிப் பண்ணணும்னு சொல்லி கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. மோட்டிவேஷனே இல்ல, மைண்ட் செட் இல்ல, மூடு இல்லன்னு சும்மா ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறத விட ஜிம்முக்கு போய் அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சும் ஹாஃப் ஹார்ட்டடா ஒரு மைண்ட் செட் இல்லாம ஒர்க் அவுட் பண்ணா கூட ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். ஒரு ஹேபிட் பிரேக் ஆகாது, ஒரு கன்சிஸ்டன்சி பிரேக் ஆகாது. இது ஜிம்முக்கு மட்டும் இல்ல, வாக்கிங், சைக்கிளிங், ஹோம் ஒர்க் அவுட், எனி ஃபார்ம் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டியில ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணக்கு அப்புறமா மைண்ட் செட் சரியில்லை, மோட்டிவேஷன் இல்ல, மூட் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாம கொஞ்ச நேரம் மைல்டா ஹாஃப் ஹார்ட்டடா பண்ணா கூட ஒரு ஹேபிட் பிரேக் ஆகாது. சும்மா ரீசன் சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாம ஒழுங்கா இப்பயே போய் ஸ்டார்ட் பண்ணுங்க.